இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். இந்த கந்தசஷ்டி கவசத்தையும் ஜோதிடத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணலாம்? முருகன் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன ஞாபகம் வருது? ஒரு அழகு, ஒரு பராக்கிரமம், ஒரு தைரியம், தன்னம்பிக்கை. நமக்குன்னு வந்து நிப்பாரு நம்ம அப்பன் முருகன் அப்படின்னு தோணுது இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட தெய்வமான முருகன் அப்படிங்கிறவர் வந்து ஜோதிட ரீதியா குரு, செவ்வாய், சனி இந்த 3 கிரகங்களோடையுமே நெருங்கிய தொடர்புள்ள ஒரு தெய்வமா முருகப்பெருமான் அமைஞ்சிருக்கிறாரு. இந்த 3 கிரகங்களால எந்த ஒரு பாதிப்பு வந்தாலுமே அதை முருகப்பெருமானுடைய வழிபாடு என்னன்னே தெரியல மேம், டக்குன்னு வலிகி விழுறேன், பர்ஸை தொலைக்கிறேன், வேலை செய்யற இடத்துல திட்டு வாங்குறேன், ஒய்ஃபுக்கு எனக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கு, யாராவது எனக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்களா, பார்க்க முடியுமா அப்படிவாங்க. பார்க்க முடியாது. கந்தசஷ்டி கவசம் படிங்கன்னு நம்ம சொல்லுவோம். பிரச்சனைக்கு மேல பிரச்சனைங்க, ஒண்ணு மாத்தி ஒண்ணு நோய் வந்துகிட்டே இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னா உடல் பிணி தீர்றதுக்காக கந்தசஷ்டி கவசம்ங்கிறத நம்ம எதிரிகள் தொல்லைக்கு கந்தசஷ்டி கவசத்தை நம்ம எப்படி பாராயணம் பண்ணணும்? ஈரேல் உலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்காம். கண் திருஷ்டி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்ம ஊர்ல வழக்கமா சூடம் சுத்தி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை விட கூட ஒரு நல்ல ரெமடி என்னன்னா, நோய் எனக்கு வராம காப்பாத்துங்கிறது கந்தசஷ்டி. முதல்ல அதையும் மீறி வந்துருச்சு. என்ன மாதிரியான நோய்கள்? வினபவ சரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிற நிற நிறன வசரஹணப வருக வருக அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக. இதை மட்டும் கட் பண்ணுங்க சார். காலையில் ஒரு 100 தடவை, நைட்டு ஒரு 100 தடவையாவது இதை கேட்கணும். ஸ்பீச் தெரப்பியும் ரேண்டமாக போயிட்டு இருந்திருக்கு. பையன் கொஞ்ச நாளில் இதை அப்படியே பாட ஆரம்பிச்சிட்டாரு. கந்தசஷ்டி படிக்கும்போது நவகோள்களும் மகிழுமா. படிப்பில் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா பெத்தவங்க இந்த 2 லைனை மட்டும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவியா. பொதுவா ஜோதிடம் அப்படிங்கும் பொழுது ஜோதிடத்தின் ரீதியாக கடவுள்களும் இணைகிறது அப்படிங்கிறது நம்முடைய இயல்பாகவே இருக்கு. பொதுவாக முருகப்பெருமானை கும்பிடுகிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் தான். காலை எழுந்த உடனே நம்முடைய அதிகாலை பொழுதே கந்தசஷ்டி கவசத்துல தான் துவங்குது. அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு கந்தசஷ்டி கவசம் சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு காத்திருக்கோம். இந்த கந்தசஷ்டி கவசத்தையும் ஜோதிடத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணலாம்? கலியுக தெய்வம் கந்தன். சரியா, இப்போ நம்ம இருக்கிறது வந்து கலியுகத்துல தான். ஸோ அந்தந்த யுகத்துக்கான தெய்வங்களை வந்து நம்ம கும்பிடும்போது அந்த யுகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால சந்திக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலியுக தெய்வமான முருகன். ஸோ அவரை பற்றி பேசுகிறதே ஒரு பெரும்பேர் இல்லையா? ஸோ முருகன் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன ஞாபகம் வருது? ஒரு அழகு, ஒரு பராக்கிரமம், ஒரு தைரியம், தன்னம்பிக்கை. நமக்குன்னு வந்து நிப்பாரு நம்ம அப்பன் முருகன் அப்படின்னு தோணுது இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட தெய்வமான முருகன் அப்படிங்கிறவர் வந்து ஜோதிட ரீதியா எந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகிறாரு? 2 கிரகங்கள், செவ்வாய், இன்னொன்று வந்து குரு. இந்த 2 கிரகமுமே முருகனுடைய ஆளுகைக்கு கீழே வரும். முருகன் வந்து விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகனுக்கு ரொம்ப உகந்தது. ஸோ அது யாருடைய நட்சத்திரம் அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம் தான். ஸோ அதே மாதிரி தைப்பூசம் அது வந்து முருகனுக்கு வந்து ரொம்ப உகந்தது. பூச நட்சத்திரம் சனியுடையது. ஸோ இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய தொடர்புள்ள நட்சத்திரங்களும் கிரகங்களுமே நிறைய இருக்குது. ஸோ செவ்வாய் வந்து ஒரு போர் கிரகம் அப்படிங்கிறதுனால அதை நம்ம வந்து முருகனோட தொடர்பு படுத்துகிறோம். ஏன்னா முருகன் வந்து சூரபத்மனை போரிட்டு வதம் செய்தார். போர் தெய்வமாக முருகப்பெருமானை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ போர் கிரகம் செவ்வாய்க்கு வந்து அதிதேவதையாக முருகன் இருக்கிறாருங்கிறது நிதர்சனமான உண்மை. குருவாகவும் முருகன் இருக்கிறார்ல. ஏன்னா வீரம் மட்டுமா இருக்கா, அறிவு இருக்குது. அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன்னு சொல்கிறோம் இல்லையா? பிரணவ மந்திரத்தை சிவபெருமானுக்கே சொல்லி கொடுத்தார் இல்லையா? ஒரு குருவாக இருக்கிறாரு. அதனால தான் திருச்செந்தூர் அப்படிங்கிறத குருஸ்தலம்னு நம்ம சொல்கிறோம். சுவாமி மலையில் குருவின் உருவாக தான் முருகப்பெருமான் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி குரு, செவ்வாய், சனி இந்த 3 கிரகங்களோடையுமே நெருங்கிய தொடர்புள்ள ஒரு தெய்வமாக முருகப்பெருமான் அமைஞ்சிருக்கிறாரு. இந்த 3 கிரகங்களால் எந்த ஒரு பாதிப்பு வந்தாலுமே அதை முருகப்பெருமானுடைய வழிபாடு சரி செய்து கொடுக்கும். இந்த 3 கிரகங்கள் இல்லை, 9 கிரகங்களுமே முருகனுக்கு கீழே தான். பட் இந்த 3 கிரகங்களால் வரக்கூடிய பாதிப்புகளை செவ்வனே சரி செய்யக்கூடிய ஒரு தெய்வமாக முருகப்பெருமான் நமக்கு கிடைச்சிருக்கிறார். பொதுவாக இப்போ ஜோதிட ரீதியாக நீங்களே வந்து நமக்கு
புத்தாண்டு பலன்கள் சொல்லும் பொழுதும் சரி, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பரிகாரம் சொல்லும் பொழுதும் சரி, அன்றாட வாழ்க்கையில் கந்தசஷ்டி கவசம் கேளுங்க, இது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும்னு சொன்னீங்க. அப்போ ஒரு தனி மனித வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த கந்தசஷ்டி கவசம் கேட்கும் பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக விடுதலை பெறலாம்? யாரோ எனக்கு சூனியம் வச்சுட்டாங்கம்பாங்க, என்னன்னே தெரியல மேம், டக்குன்னு வழுகி விழுறேன், பர்ஸை தொலைக்கிறேன், வேலை செய்கிற இடத்துல திட்டு வாங்குறேன், ஒய்ஃபுக்கு எனக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, யாராவது எனக்கு ஏதாவது செஞ்சுருப்பாங்களா, பார்க்க முடியுமா அப்படிம்பாங்க. பார்க்க முடியாது. கந்தசஷ்டி கவசம் படிங்கன்னு நம்ம சொல்லுவோம். பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் வலாட்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்காமுனிகள் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனியும் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட. ஸோ அதில் எழுதியிருக்கிறாரு பாலதேவராயன், படிங்க. பில்லி சூனியம் பெரும்பகை ஏதாவது யாராவது வச்சுருந்தா கூட முருகப்பெருமான் உங்களை காப்பாற்றுவார். எங்கேயாவது போய் தேட முடியுமா? யார்கிட்டயாவது போய் எனக்கு சூனியம் வச்சுருக்கிறாங்களான்னு பாருங்கன்னு போய் உட்காந்து பாருங்களேன். ஒரு 1,00,000 கொடுங்க, ஒரு பூஜை பண்ணி தரேன்னு கேட்பாங்க. உண்மையில வச்சிருக்கிறாங்களாங்கிறதும் நமக்கு தெரியாது, அந்த பூஜை பண்ணால் அதை எடுக்க முடியுமாங்கிறதும் நமக்கு தெரியாது. ஆனால் கந்த சஷ்டியை படித்தா இந்த பில்லி சூனியம் ஏவல்ங்கிற விஷயங்கள்லாம் சரியாகுங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். அப்போ ஏதாவது பில்லி சூனியம் ஏவல்ங்கிற விஷயத்துக்கு ஆட்பற்று போமோங்கிற ஒரு பயம் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நம்ம கந்த சஷ்டி நீங்கள் நிச்சயமாக கேளுங்கன்னு சொல்கிறோம். தீராத உடல் பிணியில் இருக்கிறாங்க, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைங்க, ஒன்று மாற்றி ஒன்று நோய் வந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னா உடல் பிணி தீர்றதுக்காக கந்த சஷ்டி கவசம்ங்கிறத நம்ம பாராயணம் பண்ண சொல்கிறது ரெகுலராக உண்டு. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி சண்டைங்கிறது அதிகமாக ஆயிட்டுருக்கு. ஸோ வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதி நிலவணும் அப்படின்னாலுமே கந்த சஷ்டியை ரெகுலராக பாராயணம் பண்ணுங்கள். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கந்த சஷ்டியை கண்டிப்பாக நம்ம பரிந்துரைக்கிறது உண்டு. பொதுவாக நிறைய பேருக்கு வந்து எதிரிகள் இருக்காங்க, எதிரிகள் தொல்லைக்கு கந்த சஷ்டி கவசத்தை நம்ம எப்படி பாராயணம் பண்ணணும்? யாரையுமே எதிரியாக்கிக்க நமக்கு பிடிக்காது காவியா. ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பமாக நமக்கு ரொம்ப பிடிச்ச நபரையே நமக்கு எதிரியாகிறாங்களே, ஏன் நம்மளை மட்டும் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, என்ன நல்லது சொன்னாலும் ஒரு கெடுதல் வருது, சொந்தக்காரங்க ஏன் விலகி போகிறாங்க, நமக்கு ஏன் சொந்தமே இல்லை, நம்ம முன்னேறதுல ஒருத்தருக்கு என்ன அப்படி பொறாமல், நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், நம்ம மேலே இவ்வளோ ஏன் வஞ்சகம்ங்கிற ஒரு மனசில் வந்து ஒரு பிரச்சனைங்கிறது எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யுது. அந்த விஷயத்துக்கு வந்து கந்த சஷ்டி ஒரு நல்ல தீர்வை கொடுக்குது. ஈரேல் உலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்காம் மண்ணால் அரசரும் மகிழ்ந்துறவாட உன்னை துதிக்க உன் திருநாமம். ஸோ அப்போ ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் எனக்கு உறவானவங்களா மாத்திரு, மண்ணை ஆளக்கூடிய மன்னனை கூட எனக்கு ஒரு உறவினனா மாத்திடு. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஈரேல் உலகத்திலையுமே எனக்கு நல்ல நண்பர்களை குடுமுருகா, எதிரிகளை அழிச்சு என்னை காப்பாத்து அப்படின்னு நம்ம கந்த சஷ்டியில் கேட்குறோம். ஸோ இந்த மாதிரியான வரிகளை நம்ம கேட்க 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 நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களே நம்ம மேலே போட்டி பொறாமை இதிலெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அதை அழிச்சு நல்ல நட்புறவுகளை வந்து முருகன் கொடுப்பாரு. குறிப்பாக நல்ல நண்பர்களையும் நல்ல உறவுகளையும் உங்களை சுற்றி நீங்கள் அமைச்சிக்கணும் அப்படின்னா கந்த சஷ்டி உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். பொதுவாக இன்னொரு விஷயம் இருக்கும்ல மேம், நம்ம கூடவே தான் இருப்பாங்க, என்ன இவங்க மட்டும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொறாமைப்படுறது, இன்னொன்று வந்து சே இவங்களுக்கு மட்டும் நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லி கண்ணு வைக்கிறது. ஏன்னா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்போ நம்மளால் வந்து கண் திருஷ்டிக்காக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியலை அப்படின்னா இப்போ கண் திருஷ்டி போகணும், என்ன வந்து முருகன் காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி அந்த கந்தசஷ்டி கவச பாராயணத்தை பண்ணணும்? கண் திருஷ்டி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்ம ஊரில் வழக்கமாக சூடம் சுற்றி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பாட்டிமார்கள் அம்மாமார்கள் எல்லாமே வெள்ளிக்கிழமை பண்ணிகிட்டே வர்றது வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதை விட கூட ஒரு நல்ல ரெமடி என்னென்னா ஸ்கந்த சஷ்டி தான். கந்த சஷ்டி கவசத்தில் வரக்கூடிய வரிகளை பாருங்கள். மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட, காலத்தூதால் என்னை கண்டால் கலங்கிட, அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட, வாய்விட்டலறி மதிகட்டோட படியினில் முட்ட பாச கயிற்றால் கட்டுடனங்கம் கதறிட கட்டு கட்டி உருட்டு கைகால் முறிய. ஸோ அப்போ யாரெல்லாம் என்னை வஞ்சனையோடு பார்க்குறாங்களோ அவங்க என்னை பார்த்தாலே அரண்டு ஓடிடணும், என்கிட்டே வரக்கூடாது, என்னோட எதிரில் வரக்கூடாது. அப்படிப்பட்டவங்களை நீ என்ன செய்யும், கட்டிடு, உன்னுடைய மந்திர கயிற்றால் அவங்கள கட்டிடு, கட்டி உருட்டு கைகால் முறிய, என் பக்கத்துலேயே வந்துடக்கூடாது, நீ எந்த அளவுக்கு என்னை பார்த்து கண் திருஷ்டி வைக்கிறவங்க பொறாமப்படுறவங்கள நீ தண்டிக்கணுங்கிறத பார்த்துக்கோ முருகான்னு சொல்லுது. ஸோ கண் திருஷ்டிக்கு இந்த வரிகள் வந்து ஒரு நல்ல ரெமெடி. இதை கேட்டுட்டு வந்தாலே போதும். தேவராய சுவாமிகள் வந்து அவருடைய நோய் காரணமாக எனக்கு இனிமேல் இந்த வாழ்க்கையே வேணாம்னு சொல்லி அவருடைய வாழ்வை முடித்து கொள்ள போன நேரத்தில் தான் முருகப்பெருமான் அவரை காப்பாற்றி நீ கந்தசஷ்டி கவசம் எழுதுன்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்போ நிறைய நோய்களுக்கும் கந்தசஷ்டி கவசம் மருந்தாக இருக்கலாம். அப்போ என்னென்ன மாதிரியான நோய்களுக்கு? நிச்சயமாக காவியா, குறிப்பாக வந்து பாலதேவராய சுவாமிகளுக்கு வந்து கடுமையான வயிற்று வலி.
ஸோ சூசைட் பண்ணிக்க தான் போனார். இந்த கடல்லே விழுந்து என் உயிரை நான் மாச்சிக்கிறேன்னு சஷ்டி நடந்துட்டு இருந்த போது முருகப்பெருமானை நோக்கி திருச்செந்தூரில் போயிருக்கிறாரு. விழா சிறப்பாக நடந்திருக்கு. 2 நாள் அவரும் அங்கே தங்கியிருந்திருக்காரு. வயிற்று வலி தாங்க முடியல. தற்கொலை பண்ண போனவருக்கு முருகனே எழுந்தருளி சஷ்டி கவசத்தை நீ பாராயணம் பண்ணுன்னு ஒரு அருட்கிருபை கொடுத்து அதை அவர் பாராயணம் பண்ணி வயிற்று வலி சரியாகுது. அப்போ அறுபடை வீட்டுகளுக்கும் போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து கவசம் எழுதுறாரு. ஸோ அதில் திருச்செந்தூரில் எழுதுனது தான் கந்த சஷ்டி கவசம். ஸோ பெருவாரியான நோய்கள் கந்த சஷ்டி வந்து பாராயணம் பண்ணுறதுனால சரியாகுது. ஏன்னா ஒவ்வொரு உறுப்புகளையுமே தேவராயன் பாடுறாரு. கண்ணம் 2 கதிர்வேல் காக்க, எண்ணிலம் கழுத்தை இனியவேல் காக்க, மார்பை ரத்ன வடிவேல் காக்க, சேரில முளைமார் திருவேல் காக்கன்னு உடல்ல உள்ள அத்தனை உறுப்புகளையும் நீ ஃபர்ஸ்ட் காப்பாத்துன்னு சொல்லிடுறாரு. நோய் வந்தா தான் காப்பாற்றணுமா? இப்போ என்னோட ஒவ்வொரு உறுப்பையும் நீ காப்பாத்துன்னு சொல்லும்போது எந்த நோய் அதில் வரும்? அப்போது நோய் எனக்கு வராமல் காப்பாத்துங்கிறது கந்த சஷ்டி முதல்ல. அதே மாரி வந்துருச்சு. என்ன மாதிரியான நோய்கள் வந்து கந்த சஷ்டி படிக்கிறதுனால சரியாகும்? ஒளிப்பும் ஜுலுக்கும் ஒருதலை நோயும், வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம். வாதம் வரும், பித்தம் வரும், கபம் வரும். இந்த 3 தான் நோய்களுக்கு காரணம்னே சித்தம் சொல்லுது. இந்த 3 வகையில் ஏதாவது நோய் வந்தாலும் எனக்கு காப்பாத்திரு. ஒளிப்பும் ஜுலுக்கும் ஒருதலை நோயும், வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம், சூளை சயம் குன்மம் சொக்கு சிரங்கு, குடைச்சல் சிலந்தி குடர்வி பெருதி, பக்க பிளவை படர்தொடை வாழை, படுவன் கடுவன் கைத்தாள் சிலந்தி. ஸோ உள்ள வாதம் பித்தம் கபம் இருந்தா காப்பாத்து. அதே மாதிரி கையில ஒரு சிலந்தி வருது, வெளிப்படையா எனக்கு ஒரு நோய் வருது, ஒரு அலர்ஜி இன்ஃபெக்ஷன் ரேஷஸ் எது வருது, உள்ள இருக்கக்கூடிய நோய்களையும் காப்பாத்து. ஏன்னா 3 விதத்துல தான் நோய் வரும். வாதம் வரும், பித்தத்துல வரும், கபம் வரும், மிஞ்சி மிஞ்சி போனா வலிப்பு வரும். ஸோ இதில் எல்லாத்துலேருந்து என்னை காப்பாற்றிரு. கையில் வரக்கூடிய ஒரு சிலந்தி வந்தால் கூட என்னை அதுலேருந்து காப்பாற்று முருகா. எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அம்மை போடுறது, முத்து போடுறது, கையில் ஏதாவது ஒரு புண்ணு வர்றது, நோய் வர்றது, கீழே விழுறது, எதுலேருந்தும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் என்னை காப்பாற்றுன்னு சகல விதமான நோய்களுக்குமே கந்த சஷ்டி ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. இந்த வாதம்னு சொல்கிறத தான் ஆர்த்ரடைஸ்னு சொல்கிறோம், ரொமட்டாய்டு ஆர்த்ரடைஸ்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ஆங்கில மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு வந்து க்யூர் கிடையாது. இதை வந்து நீங்கள் மேனேஜ் தான் பண்ண முடியும். பட் இங்கே என்ன கேட்குறாரு? வாதத்தை குணப்படுத்தி கொடுன்னு கேட்குறாரு. அப்போ எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்திருந்தா முருகப்பெருமான் மேலே, எந்த ஒரு அளவுக்கு அவரோட நோயை நிவர்த்தி அவர் அருட்கடாட்சம் பண்ணியிருந்தா இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக ஒரு மனுஷனால் எழுத முடியும். ஸோ அப்போ வந்து இதை நம்பி நீங்கள் பாராயணம் பண்ணும்போது இங்கிலீஷ் மருத்துவமே மேனேஜ் தான் பண்ண முடியும்னு சொல்லக்கூடிய நோய்களை கூட சஷ்டியை நீங்கள் நம்பிக்கையோட பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு கியூருங்கிறது கிடைக்கும். மேம் இப்போ பொதுவாக நீங்கள் நிறைய பேருக்கு வந்து கந்தசஷ்டி கவச பாராயணத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ ஏதாவது ஒரு அனுபவம் கந்தசஷ்டி கவசம் கேட்டதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் இது மாறுச்சுன்னு சொல்லி ஏதாவது ஒரு அனுபவம் பகிர்ந்துக்க முடியுமா? ஒரு ஆட்டிசம் குழந்தை பேச்சு வரலை. அவங்க அப்பா என்கிட்ட பேசினார். அவருக்கு அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைனா ஒரு 5 வயசு ஆகுது, ஸ்கூலுக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறாரு, பேச்சு சரியாக வரல. அப்போ ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, உங்கள் குழந்தை வந்து ஒரு ஸ்பெஷல் கிட்டு, அதுக்கான ஸ்கூலில் போடுங்க. எங்கள் ஸ்கூலில் வந்து நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். ஒரு பெத்தவராக அவருக்கு அதை கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து குழந்தைய ஸ்பீச் தெரப்பிக்கு கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் குழந்தையோட ஜாதகத்தை என்கிட்ட கொண்டு வராரு. பையன் விருச்சிக லக்னம், செவ்வாய் அங்கேயே ஆட்சியாக இருக்கிறாரு, கூட இருக்கிறது குரு. தெய்வ அனுகிரகம்ங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அப்போ எல்லாருக்கும் இது நடக்காது. தெய்வ அனுகிரகம் குழந்தைக்கு ரொம்ப வலுவாக இருக்குது. லக்னாதிபதி ரொம்ப வலுவாக இருந்தாலே அந்த குழந்தையால் எதையும் முறியடிக்க முடியும், சாதிக்க முடியும். ஒரு பிரச்சனையோ நோயோ அதுலேருந்து அவரால் நிவர்த்தியாக முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குழந்தை வந்து இதுலேருந்து தப்பிச்சிருங்கிறத என்னால் சொல்ல முடியுது. குழந்தைக்கு நடந்தது வந்து சனி தசை. சனி தசையில் ராகு புத்தி நடந்துட்டு இருக்கும்போது குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அதனால் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து குழந்தைக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, முருகப்பெருமானுடைய அனுகிரகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. செவ்வாய் குரு சேர்க்கை இருக்குது. ஸோ ரெண்டுமே முருகனுக்கு கீழே வரக்கூடிய கிரகங்கள் தான். வினபவ சரகண வீரா நமோ நம, நிபவ சரகண நிற நிற நிறன, வசர ஹணப வருக வருக, அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக. இதை மட்டும் கட் பண்ணுங்கள் சார். கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு கிளிப்பை மட்டும் பையனுக்கு டெய்லி நீங்கள் ப்ளே பண்ணி விட்டுட்டே இருங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு நீங்கள் படின்லாம் அவனை டார்ச்சர் பண்ணக்கூடாது. அந்த பையன் தினமும் காலையில் ஒரு 100 தடவை, நைட்டு ஒரு 100 தடவையாவது இதை கேட்கணும். ரிப்பீட் மோடில் இதை ப்ளே பண்ணிகிட்டே இருங்க. அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி அதை பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. ஸ்பீச் தெரப்பியும் ரேண்டமாக போயிட்டு இருந்திருக்கு. பையன் கொஞ்சம் நாளில் இதை அப்படியே பாட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் நல்லா பாருங்கள், கொஞ்சம் திக்கு வாயால் சில பேர் கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் இதை வந்து பாட 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 ஸ்பீச் இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ பேச்சில் ஒரு தெளிவு வரணும். சில பேர் மொட்டையாக பேசுவாங்க, நுனி நாக்கில் வந்து பேச மாட்டாங்க. ஸோ இது வந்து அதுக்கெலாம் ஒரு நல்ல ஒரு ரெமெடி. ஸோ இந்த ரரன்னு நம்ம சொல்லும்போது நீங்கள் நல்லா பாருங்கள், உச்சந்தலையில் இந்த ஒலி வந்து வரும். ஸோ மூளை நரம்புகளே வந்து இதை சரிப்படுத்தக்கூடிய ஒரு ஒலி அமைப்புகள். அதனால் அந்த குழந்தை அதுலேருந்து ஒரு ரெக்கவர் ஆனது அந்த அப்பா வந்து எனக்கு கால் பண்ணி பேசினார். ஸோ அதுலேருந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸ் யாராவது இருக்கிறாங்க, பேச கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். பிள்ளைங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இதை பார்க்குற பெற்றோர்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள்.
மேம் ரொம்ப தெளிவாக அந்த ஒரு பேராகிராஃப் அதை கேட்கும் பொழுது ஸ்பீச் தெரப்பியோடு சேர்த்து ட்ரைனிங் எடுக்கும் பொழுது இந்த மாதிரியான அற்புதம் நிகழுது அப்படிங்கிறத சொன்னீங்க. இப்போ ஜென்ரலாக எனக்குலாம் ஒரு பழக்கம் இருக்கு மேம். இப்போ நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு கந்தசஷ்டி கவசம் கேட்டுக்கிட்டே தயாராகிறது. எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போகிறோம்னா கூட சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாங்கனாலும் அதில் பாட்டு கந்தசஷ்டி கவசம் தான் போடணுங்கிறது இருக்குது. ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே அந்த கந்தசஷ்டி கவசம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறதன் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கும்? ஒருத்தர் வந்து தன்னுடைய நாளே சஷ்டியை கேட்டுட்டு தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? முருகன் என்னை நீ காப்பாற்று, நீ பார்த்துக்கோ, இந்த நாளை நீ நல்லா பார்த்துக்கோ. அதிகபட்ச வேண்டுதல் என்னது? நாளைக்கு நான் இதை ப்ளே பண்ண தான் போகிறேன். அப்போ இன்றைக்கே நான் இதை ப்ளே பண்ணேன்னா இந்த குறிப்பிட்ட நாள் எனக்கு நல்ல நாளாக அமையணும். இன்றைக்கி அமையக்கூடிய எல்லா விஷயங்களும் எனக்கு சிறப்பாக அமையணும். நல்ல மனிதர்களை பார்க்கணும். விபத்து கண்டங்கள்ல இருந்தே என்னை காப்பாற்று. கேள்விப்படுறோம்ல, காலையில் நல்லா பேசிகிட்டு இருந்தார், மதியானம் என்ன ஆச்சுன்னே தெரியலங்க, அதுக்குள்ளே இப்படி நல்ல மனுஷன் போயிட்டாரே. ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுறது, ஸ்கிட் ஆகி விழுகிறது, அதிலே உயிர் போகிறது, பரிதாபமான சூழ்நிலைகள்லாம் நம்ம நிறைய கேட்டுகிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி விபத்து கண்டங்கள் எதுவும் ஏற்படாமல் இன்னைக்கு பொழுதுல என்னை காப்பாற்று. இமை பொழுதுல தான் எல்லாமே நடக்குது. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லைங்கிறது தான் உலகம். அப்போ ஒவ்வொரு நாளும் என்னை ரட்சித்து காப்பாற்று முருகா அப்படின்னு டெய்லி கேட்குறது. அந்த முருகன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் டெய்லி வந்து கந்த சஷ்டியை ப்ளே பண்ணுறது. உட்காந்து கேட்குறது இன்னும் விசேஷம். ஏன்னா நீங்கள் கேட்கும்போது அந்த அதிர்வலைகள் அப்படிங்கிறது நீங்கள் இருக்கிற ரூமையே பாசிட்டிவாக மாற்றும். அப்போ உட்காந்து கேட்கும்போது உங்களை பாசிட்டிவாக மாற்றும். கண்டிப்பாக கேட்கும்போது 1-2 வார்த்தைகளையாவது நம்ம காதில் ஆத்மார்த்தமாக விழும். ஸோ அந்த 1-2 வார்த்தைகள்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே வேலை செய்யும். உட்காந்து கேட்கும்போது அத்தனை வார்த்தைகளுமே உள்ளே இறங்கி வேலை செய்யும். மேம் பொதுவாக இந்த கந்தசஷ்டி கவசத்தினுடைய சூட்சம ரகசியம் அப்படின்னா அது ஏதாவது சொல்ல முடியுமா? தீராத சிக்கல்கள், தீராத இன்னல்கள், ஜாதகத்தை மீறி நிறைய கஷ்டங்கள் வருது. ஸோ இதெல்லாம் தீர்த்துக்கணும். எங்கேருந்து எல்லா இடத்தையும் டச் பண்ணது பாருங்களேன். வெளியில் காட்டக்கூடிய உடல் நோய், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனநோய், பில்லி சூனியம், ஏவல், பொறாமை, போட்டி, வஞ்சகம், விபத்து கண்டங்கள்ல இருந்து நீ என்னை காப்பாற்று. நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும். ஜாதக தோஷங்கள் என்ன இருந்தாலும் 9 கோளும் மகிழ்ந்து நன்மை அளிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கந்தசஷ்டி படிக்கும்போது நவகோள்களும் மகிழுமா. அப்போ சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய், சுக்கிரன் எல்லாருமே மகிழ்ந்து, ராகு கேது முதற்கொண்டு மகிழ்ந்து நமக்கு ஒரு நன்மை செய்யும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? 360 டிகிரிலையும் நான் நல்லா இருக்கணும்னு தன் மேலே அதிக பற்றுதல் யாருக்கு இருக்குதோ அவங்க தான் முருகப்பெருமான்கிட்ட போய் கந்தசஷ்டியில் சரணாகதி அடைவாங்க. பொதுவாக இந்த கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறத கூட்டு வழிபாடு செய்கிறாங்கல்ல மேம். அப்போ ஒரு கோவில்லையோ இல்லை ஏதாவது ஒரு பகுதியிலையோ ஒரு 10-15 பேர் சேர்ந்து இந்த கந்தசஷ்டி கவசம் கூட்டு பாராயணம் செய்யும் பொழுது அந்த இடத்துல என்ன மாதிரியான வைப்ரேஷன் இருக்கும், என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும்? கண்டிப்பாக வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. ஸோ கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறதுக்கு அதிகமான ஒரு சக்தி இருக்குது. ஏன்னா இப்போ நான் பிரார்த்தனை பண்ணுறேன்னா அங்கே என்னுடைய ஆரா, என்னுடைய எனர்ஜி மட்டும் வேலை செய்யும். ஒரு கூட்டமாக அத்தனை பேர் வந்து பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை பாராயணம் சொல்லும்போது எத்தனை எனர்ஜிஸ் உள்ளே இருக்கும். அத்தனை பாசிட்டிவ் எனர்ஜிஸ்க்கும் வீரியம் அதிகம். ஸோ என்ன நடந்தாலும் அந்த கூட்டு பிரார்த்தனையில் கண்டிப்பாக நடக்கும். அத்தனை பேரும் தன்னை மறந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையாக பொதுவாக எதுக்காவது வந்து வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவேறவே செய்யும். ஆன்மீக பூமியான நம்ம நாட்டுக்கு இது வந்து ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயந்தான். எவ்வளவோ ஒரு நாட்டு நடப்பில் தப்பான விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கு மக்கள் வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையாக கந்த சஷ்டியெல்லாம் பாராயணம் அங்கங்கே கோயில்களில், சிவன் கோயில்களில் சஷ்டி நாட்கள்லையோ ஏதோ ஒரு துதியை அவங்க சூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒரு உழவார பணி செய்கிறதுக்குனே ஒரு குழு இருக்குது. கோவிலில் ஒவ்வொரு பூஜைனா அது எடுத்து செய்கிறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து கோவில்களில் சஷ்டிலேயோ கிருத்திகையிலையோ முருகனுக்கு வந்து அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கூட்டு பிரார்த்தனையாக கந்த சஷ்டி பாராயணத்தை சத்தமாக பாராயணம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதை மக்கள் பண்ண ஆரம்பிக்கணும். பொதுவாக இப்போ வந்து திருமணம் நடக்கலை, செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், பிரம்மகத்தி தோஷம், இந்த மாதிரி நிறைய தோஷங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் கந்தசஷ்டி கவசத்தை எப்படி பாராயணம் பண்ணும் பொழுது திருமண பிராப்தம் கைகூடும்னு நிறைய பேர் கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த கந்தசஷ்டி கவசம் எப்படி உதவி செய்யுது? குறிப்பாக செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கந்தசஷ்டி பாராயணமும் திருச்செந்தூரையுமே திருமணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக போயிட்டு வரணுங்கிற 2 விஷயத்தையுமே நம்ம சொல்லியிருக்கிறது உண்டு. அதே மாதிரி அவங்கள டெய்லி உணவில் வந்து செவ்வாழை பழம் எடுத்துக்க சொல்லுவேன். செவ்வாழை பழமும் தேனுமே கண்டிப்பாக உணவில் எடுத்துக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவோம். செவ்வாய் தோஷம்னா பேசிக்காக என்ன பண்ணோம்னா, செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுடைய ரத்தம் ரொம்ப வீரியம் அதிகம். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும்னா தாம்பத்திய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும். செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுடைய ரத்தத்தில் வீரியம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் இன்னொரு செவ்வாய் தோஷம் உள்ளவங்கள நீங்கள் மேட்ச் பண்ணும்போது அவங்களுடைய இல்லறம்ங்கிறது நல்லா இருக்குங்கிறதுக்கு சொல்கிறது தான். மித்தபடி இப்போ உள்ளவங்கலாம் என்ன நினச்சிக்கிறாங்க, செவ்வாய் தோஷம் உள்ளதுன்னா திருமண வாழ்க்கைக்கே தகுதி இல்லாத ஜாதகம்னு நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அந்த ரத்த அணுக்களை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுற ஒரு
ஃபுட்டாக நம்ம கொடுக்கறது தான் செவ்வாழை பழமும் தேனும். ஸோ இது மருத்துவ ரீதியாகவுமே உண்மை. சித்த மருத்துவர்கள் யாரையாவது கேட்டிங்கன்னா அது வந்து தெரிய வரும் உங்களுக்கு என்ன உண்மைன்னு. செவ்வாழை பழமும் செவ்வாயுடைய காரகத்துக்கு கீழே வருது. முருகனுக்கு ஒரு பிரதான பிரசாதம் என்னதுன்னா செவ்வாழை பழம். பஞ்சாமிரதம் எதில் செய்வாங்க அப்படின்னா செவ்வாழைகளில் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் அது மாறி இருக்குது. ஸோ அந்த செவ்வாழை பழம் தேனை உட்கொண்டுட்டு கந்தசஷ்டி பாராயணத்தையும் வந்து ரெகுலராக பண்ணணும். ஸோ எல்லா இடத்துலையும் இருந்து டக்குன்னு ஓடி வந்து சடுதியில் என்னை காப்பாற்று, எல்லா இடத்துலையும் என்னை காப்பாற்று, உடம்புல உள்ள இடம் சிரசு எல்லாத்தையுமே சேர்த்து நீ காப்பாற்று அப்படிங்கும்போது குருதியும் அதுக்குள்ளே தான் வருது. ரத்தம்ங்கிறது உடம்புக்குள்ளே தான் வருது. ஸோ அதையுமே நம்ம சேர்த்து தான் காப்பாற்றுன்னு கேட்கும் பட்சத்தில் அந்த இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகி நல்ல இனிமையான இல்லறம்ங்கிறது கந்தசஷ்டி பாராயணத்தோடு சேர்த்து இந்த பரிகாரங்களையும் செய்யும்போது நிச்சயமாக கிடைக்கும். மேம், இப்போ பொதுவாக ஒரு சிலர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, என்னால் கந்தசஷ்டி கவசத்தை முழுமையாக பாராயணம் பண்ண முடியல, எனக்கு தகுந்த மாதிரி அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுமா? ஏன்னா அது முழுமையாக எழுதுனதுன்றது தான் வரலாறு. ஆனால் இந்த வரிகள் சொல்லும் பொழுது எனக்கு இந்த பிரச்சனைகள் தீரும்னு சொல்லி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? கண்டிப்பாக இருக்குது. இப்போ ஒரு இருட்டுக்குள்ளே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இருள் சூழ்ந்த இடத்துக்கு போயிட்டோம், ஒரு தன்னறியாமல் பயம் வருதுன்னா வாய் தன்னாலே முணுமுணுக்க ஆரம்பிச்சிருமே. காக்க காக்க கனகவேல் காக்கன்னு நம்ம வந்து படிச்சுட்டே இருப்போம். காக்க காக்க கனவேல் காக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, இதே சொல்லிட்டு இருப்போம். ஸோ தாராளமாக சொல்லலாம். ஸோ இப்போ படிப்பில் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா பெற்றவங்க இந்த 2 லைனை மட்டும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. காரார் குழலால் கலைமகள் நன்றாய் என்னாவிருக்க யான் உனை பாட. உன்னை பாட பாட கலைமகளான சரஸ்வதியே என்னோட நாக்கில் வந்து உட்காந்துருவா. அப்போ படிப்பு வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த 2 லைனை படிக்கிற பிள்ளைங்க தாராளமாக சொல்லலாம். ஏதாவது ஒரு தெய்வ குத்தம் பண்ணிட்டோம், முருகனுக்கே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், விரதத்தில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன் முடிச்சிருங்க. ஸோ அதெல்லாம் தாராளமாக அந்த ஒவ்வொரு லைன்ஸாக உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கும்போது முருகப்பெருமான் உங்களை காப்பாற்றுவார். பொதுவாக இப்போ கந்தசஷ்டி கவச பாராயணம் இந்தந்த நேரங்களில் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்குது? அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ காலையில் எழுந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னா எப்படி இந்த கந்தசஷ்டி கவச பாராயணத்தை துவங்கணும்? ஸோ ஒரு ஒழுக்கம், அடிப்படை ஒழுக்கம் அப்படிங்கிறது தேவை. ஏன்னா கந்தசஷ்டிங்கிறது முருகப்பெருமான் நோக்கி. இப்போ ஆஃபீஸில் ஒரு பாஸ் கிட்ட போய் நம்ம நிற்கிறோம் அப்படின்னாலே ஒரு டிசிப்ளினோட தான் நிற்போம். ஸோ அன்புங்கிறது மனசுக்கு இருக்குது. வயசானவங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ஆகாது. ஸோ அவங்க எப்படி வேணாலும் முருகனை நெருங்கலாம். அவங்கெல்லாம் முருகனோட ரொம்ப நெருங்கினவங்க. ஸோ நம்மளை மாதிரி நல்லா ஆக்டிவாக இருக்கிறவங்க குளிச்சுட்டு தான் உட்காரணும். சில பேருக்கு என்ன பழக்கம் இருக்குன்னா பெட்லேயே உட்காந்துட்டு வந்து கந்தசஷ்டி கேட்குறது. ஸோ அந்த பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வச்சுருப்போங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பெட்டில் உட்காந்துட்டு கேட்குறதெல்லாம் கூடாது. ஸோ குளிச்சுட்டு ப்ராப்பராக பூஜை ரூமில் விளக்கேற்றி ஒரு பாயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை விரித்து அது மேலே உட்காந்துடணும். ஏன்னா வெறும் தரையில் உட்காந்து சுவாமி கும்பிட்றதுங்கிறது விசேஷம் கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு நைவேத்தியம் முடிஞ்சாவைங்க, முடியலைன்னா முருகன் ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். பட் உட்காந்து குளிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ரத்தையோடு கும்பிட்றது நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கூட உட்காருங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் நான்வெஜ் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த அடிப்படையான ஒரு சூழ்நிலைகளை அமைச்சிட்டு உட்கார்ந்து கந்தசஷ்டி கேட்கறது நல்லது. காலை மாலை கருத்துடனாலும் ஆச்சாரத்துடன் அங்கம் துளக்கி. அவரே சொல்றாரு, காலையும் மாலையும் கேளு, கருத்துடன் கேள். கருத்துடன்னா அதோட பொருளை புரிஞ்சு கேளு. ஆச்சாரத்துடன் அங்கம் துளக்கி. அங்கம்னா உடம்பு, துளக்கினா உடம்பை கழுவிட்டு, அதாவது குளிச்சுட்டு ஆச்சாரமாக உடம்பை கழுவிட்டு காலையும் மாலையும் கருத்தோடு அதை கேளு அப்படின்னு பாலதேவராய சுவாமிகள் சொல்றாரு. நம் கந்தசஷ்டி கவசம் சார்ந்தும் அதற்குள் பொதிந்திருக்கின்ற ஜோதிட ரகசியங்கள் சார்ந்தும் நிறைய தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்கள் அவங்களுடைய வாழ்விலும் கந்தசஷ்டி கவசத்தை படித்து கேட்டு அதனுடைய கருத்தை உணர்ந்து அவங்களுடைய வாழ்விலும் எல்லாம் வல்ல பல நலன்களை பெறுவார்கள்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி. நன்றி காவ்யா. கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். நம்ம சென்னையில் IBC பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.